பார்க்க போகிறோம். டெஃபினிஷனில் வந்து என்னென்னா, எட்விங்ஸ் கார்சினோமா இஸ் a malignant ஸ்மால் ரவுண்டட் செல் டியூமர். இதுதான் இருக்குது மெயினாக. இது வந்து ஸ்மால் ரவுண்டட் செல் கார்சினோமாவாக இருக்குது. இது வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூலையும் போன்லேயும் வந்து வரக்கூடிய ஒரு டிசீஸாக இருக்குது. எட்விங் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்க்ளூடிங் டு த எட்விங் கார்சினோமா, எட்விங் சார்கோமா, அதுக்கப்புறம் வந்து நியூரோ எக்டோடெர்மல் டியூமர், அதாவது பெரிஃபெரல் ப்ரிமிட்டிவ் நியூரோ எக்டோடெர்மல் டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிஃபெரல் ப்ரிமிட்டிவ் நியூரோ எக்டோடெர்மல் டியூமராக இருக்குது. பெரிஃபெரல் PERIPHERAL பெரிஃபெரல், அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ் நியூரோ எக்டோடெர்மல் டியூமர். பெரிஃபெரல் இது வந்து நியூரோ எக்டோடெர்மல் டியூமராக இருக்குது. அண்டு செஸ்ட் பெயின் வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சின் டியூமர் சொல்கிறாங்க. செஸ்ட் வாலில் வந்து வரக்கூடிய ஒரு டியூமர். எத்தியாலஜி வந்து என்ன ஏஜ் குரூப்புக்கு வரும்னா வந்து 10 to 20 ஏஜில் உள்ளவங்களுக்கு வரும். ஜெண்டர் வந்து மோஸ்ட்லி மெயிலுக்கு தான் வரும். இது வந்து லாங் போனில் வந்து அஃபெக்ட் ஆகுது. டிபியா, பெல்விஸ், அதுக்கப்புறம் வந்து ரேராக வந்து ஜாலை வந்து அஃபெக்ட் ஆகுது அது சொல்கிறாங்க. இப்போ ரேராக வந்து ஜால் அஃபெக்ட் ஆகுது. எத்தியோபேத்தாலஜி வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் EWSR, அதுக்கப்புறம் வந்து ஃபியூஷன் ஆஃப் த ஜீனில் வந்து பிரச்சனை. எத்தியோபேத்தாலஜியில் வந்து SR1, அதுக்கப்புறம் வந்து FL1 ஜீன் ப்ரோட்டீனில் வந்து பிரச்சனை வர்றதுனால தான் லீடிங் டு இது வந்து ஃபேமிலியினால ரவுண்டு செல் சார்கோமாவாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் ப்ரிமிட்டிவ் நியூரோ எக்டோடெர்மல் டிஃப்ரென்ஷியேஷனில் வரக்கூடியது. இது பெயினாக இருக்கும், ஸ்வெல்லிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரேப்பிட்லி என்லார்ஜ் மாஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற மேபி ஃபீவர், அதுக்கப்புறம் லியூக்கோஸ் ரைசஸ் ESR அதிகமாகும், பெயின்லாம் இருக்கும், பெயினில் ரேப்பிட்லி என்லார்ஜ் மாஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேரஸ்தீஷியா வந்திருக்கும், அதுக்கப்புறம் வெயிட் லாஸு, அதுக்கப்புறம் ஃபெட்டிங் வெயிட் லாஸ்லாம் இருக்கும். இப்போ ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் நம்ம பார்த்தோன்னா அது எப்படி இருக்குதுன்னா, மவுத் ஈட்டனுக்கு வந்து ரேடியோலூசன்சி, மூத் ஈட்டனில் ரேடியோலூசன்சி வந்து எதுலலாம் இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து மூத் ஈட்டன் ரேடியோலூசன்சி வந்து எட்விக்ல, அதுக்கப்புறம் இதுலேயும் இருக்குமா. அதுக்கப்புறம் மூத் ஈட்டன் ரேடியோலூசன்சி வந்து மூத் ஈட்டன் ரேடியோலூசன்சி மாதிரி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, எதில் அஃபெக்டாக இருக்குன்னா, இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரேடியோலூசன்சி வந்து குட்டியாக இருக்கலாம். இதுதான் வந்து மூத் ஈட்டன் ரேடியோலூசன்சியாக இருக்குது, ஏதோ ஒரு செல்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆனியன் பீல் லைக் அப்பியரன்ஸில் வந்து ஒரு சின்ன லேயராக இருக்குது. இது வந்து புவர்லி டிஃபைன்டு பார்டர் அண்ட் அக்ரெசிவ் லீஷனில் நம்ம பார்க்க முடியும். அண்டு கார்டிக்கல் அண்டு சாஃப்ட் டிஷ்யூ எக்ஸ்டென்ஷனில் வந்து வருது. கார்டிக்கல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு சாஃப்ட் டிஷ்யூ எக்ஸ்டென்ஷன் ஹையாக பார்த்தோன்னா வந்து ஆனியன் ஸ்கின் அப்பியரன்ஸாக இருக்குது. இந்த எட்விக்கில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனியன் ஸ்கின் அப்பியரன்ஸில். அண்டு ஹிஸ்டோபேத்தாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டோபேத்தாலஜியில் வந்து ஒரு ஷீட் யூனிஃபார்ம் ஸ்மால் ரவுண்டட் செல்ஸாக இருக்குது. யூனிஃபார்ம் ஸ்மால் ரவுண்டட் செல்ஸாக வந்து ரவுண்டட் செல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரவுண்டட் நியூக்ளியஸ் இருக்குது, குரோமாட்டின் இருக்குது, அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரோசெட்ஸ் இருக்கும். சூடோ ரோசெட்ஸ் வந்து குட்டியாக ரவுண்டாக இருக்கும்ல, அதான் வந்து ரோசெட்ஸு. இப்படி இருக்கும் சூடோ ரோசெட்ஸ் இருக்கும் இந்த பெர்சிஸ்டண்ட்டில். PSA பாசிட்டிவ் சைட்டோபிளாசம் கிளைகோஜனு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து CD99 அதில் வந்து அந்த இம்யூனோ ஹிஸ்டாலஜிக்கு கீமோதெரப்பி பண்ணுறாங்க. இப்போ இம்யூனோ ஹிஸ்டோ கீமோதெரப்பின்னு ஒரு ஹெட்டிங் போடுறோம். இம்யூனோ ஹிஸ்டோ கீமோதெரப்பின்னு போட்டுட்டு CD99, அதுக்கப்புறம் வந்து FLI1 அப்படின்னு இருக்குது. இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். CD99லேயும் அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஹைலி மார்க் வந்து இதில் தான் பார்க்க முடியும். இது வந்து ஃபியூஷன் ஜீன் வந்து பார்க்க முடியும். NSC, அதுக்கப்புறம் வந்து விமின்டின் பாசிட்டிவாக இருக்குது. இன்சிடென்ட் வந்து நியூரோ, அதுக்கப்புறம் வந்து எக்டோடெர்மல் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் மீசன் கைமல் ஆரிஜினாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த ரவுண்ட் செல் டியூமர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேட்டர்னில் இருக்கும் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபெல்க்ரி பேட்டர்ன் ஏதோ ஒரு க்ரீப் பேட்டர்னில் வந்து இருக்குது. ஹிஸ்டோபேத்தில் பார்க்க முடியுமா ஃபெல்க்ரி ஏதோ ஒரு பேட்டர்ன்.
ஹிஸ்டோபேத்தாலஜியில் வந்து இது பேட்டர்ன் போடலை, அது சூடோ ரெட்டிலிஜி பேட்டர்னில் தான் இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த பெல்கிரி பேட்டர்னே போடலை. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் லைப்போமா, அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபோமா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரோம்போடோ மயோசார்கோமான் இருக்குது, நியூரோபிளாஸ்டோமான் இருக்குது, ஸ்மால் செல் ஆஸ்டியோசார்கோமா, அதுக்கப்புறம் வந்து மீசன்கைமல் காண்ட்ரோமான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பார்த்தோன்னா நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பின்னு இருக்குது, சர்ஜிக்கல், அதுக்கப்புறம் ரெசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி, சர்ஜிக்கல் ரெசிஷன் கீமோதெரப்பியில் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறையா அதுக்கப்புறம் வந்து இஃபோஃப்ளமைடு ஏதோ ஒரு அமைடெலாம் போட்டு ப்ரோட்டோகால்ஸ் வந்து கீமோதெரப்பி ப்ரோட்டோகால்ஸில் வந்து நம்ம பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொக்னாசிஸ் வந்து 5 இயர்ஸ் ஆஃப் ப்ரொக்னாசிஸ் இருக்கும், 70% நம்ம கட்டுப்படுத்திடலாம். மெட்டாஸ்டாட்டிக் டயக்னோசிஸில் வந்து போன் மேரோ, அதுக்கப்புறம் லங்ஸ் போன் மேரோவில் பார்க்கலாம். லார்ஜ் டியூமர் சைஸ் வந்து மேபி ப்ரொக்னோசிஸ் கம்மியாக இருக்கும். புவர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி. இப்போ ஜெனட்டிக் ஹால்மார்க்கில் வந்து EWSR1 இதான் இந்த டிரான்ஸ்மிஷன் அடையும். டெமோகிராஃபிக்கில் வந்து யங் அண்டு மாண்டிபிளில் வந்து நம்ம பார்க்க முடியும். ரேடியோகிராஃபிக்கில் வந்து ஆனியன் பீல் அப்பியரன்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து பேத்தாலஜியில் வந்து ஸ்மால் ரவுண்டட் PSA வந்து பாசிட்டிவ் கிளைகோஜனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பெல்கிரி பேட்டர்னில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாசிட்டிவ் பேட்டர்னில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்கம் வந்து மெட்டாஸ்டாட்டிக் அண்ட் கீமோதெரப்பி வந்து இந்த இதில் வந்து நல்லாவே பார்க்க முடியும். இந்த ரேடியோலூசன்சி அண்ட் ரவுண்ட் பீல் அப்பியரன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது.